Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான 5 கமெண்ட் ப்ராம்ப்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆப் ரிவ்யூ தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட இன்காக்னிட்டோ ஹிஸ்ட்ரியை எடுக்கலாங்கிறதா. ஆமாங்க, நம்ம எல்லாருமே ப்ரைவேட் ப்ரௌசிங் இல்லாட்டி இன்காக்னிட்டோவில் போய் சர்ச் பண்ணால் நம்மளோட ஹிஸ்ட்ரி ஸ்டோர் ஆகாதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் எல்லாமே டிஎன்எஸ் கேட்ச் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும். அதை எப்படி எடுக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ipconfig /display DNS அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு நிறையா டேட்டாஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ப்ரைவேட்டாக சர்ச் பண்ண வெப்சைட்ஸும் பப்ளிக்காக சர்ச் பண்ண வெப்சைட்ஸும் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா twitter.com இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே நான் ப்ரைவேட்டாக சர்ச் பண்ண வெப்சைட்ஸ் தான் இருந்தாலுமே கூட அது டிஸ்பிளே ஆகுது. ஆனால் எல்லா வெப்சைட்டுமே இதில் டிஸ்பிளே ஆகுன்னு சொல்ல முடியாது. சில வெப்சைட்ஸோட ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சே நீங்கள் எந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கிறத சொல்ல முடியும். சரி, அப்போ இந்த கேட்ச் மெமரிஸ் எல்லாமே நம்ம எப்படி அழிக்கிறதுங்கிறத இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பார்க்கலாம். டிஎன்எஸ் கேட்ச் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்க ப்ரைவேட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே அழிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ipconfig /DNS அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தா போதும். நீங்கள் சர்ச் பண்ண எல்லா ப்ரைவேட் டேட்டாஸும் அழிஞ்சிரும். இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ipconfig /display DNS அப்படின்னு கமெண்ட் கொடுத்து பார்த்தா கூட உங்களோட ப்ரைவேட் டேட்டாஸ் எதுவுமே இதில் ஸ்டோர் ஆகிருக்காது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கமெண்ட் ப்ராம்ப்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, எப்படி ஃபைல்ஸ் மற்றும் ஃபோல்டர்ஸை எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஈஸியாக ஹைட் பண்ணலாங்கிறத பற்றி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை ஹைட் பண்ண நினைக்கிறேன். இது ஹைட் பண்ணணுன்னா நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் ஹைட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து ஈஸியாக ஹைட் பண்ணிடலாம். இருந்தாலுமே இந்த ஃபைல்ஸை நான் ஹைட் பண்ணியும் டிஸ்பிளேயில் தெரிய வைக்க முடியும். அது எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஹைடாக இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தெரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷனில் போய் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அதை கிளிக் பண்ணி அதில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஹைட் பண்ண ஃபோல்டர் அப்படியே டிஸ்பிளேயில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டையும் பார்க்க முடியுது. இது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கன்சர்னாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஈஸியாக ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது நான் மறுபடியும் அதே இம்பார்ட்டண்ட்டுங்கிற ஃபோல்டரை ஹைட் பண்ண நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி எந்த ட்ரைவோ அந்த ட்ரைவான லொக்கேஷன் போயிடணும். இப்போ இ ட்ரைவில் இருக்குது, அதனால் இ ட்ரைவுக்கு நம்ம லொக்கேஷன் போயிடணும். இ ட்ரைவ் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் attRib/H+R+S கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஃபோல்டர் நேம், நீங்கள் எந்த ஃபோல்டரை ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தா நீங்கள் ஹைட் பண்ண வேண்டிய ஃபைல் ஈஸியாக ஹைட் ஆகிடும். இப்போ நான் இம்பார்ட்டண்ட்டுங்கிற ஃபோல்டரை ஹைட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். அந்த ஃபோல்டர் இப்போ ஹைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டுங்கிற ஃபோல்டர்ஸ் இ ட்ரைவில் இருக்காது. இப்போ நான் கண்ட்ரோல் பேனலில் போய் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷனில் போய் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் போய் ஷோ ஹிடன் ஃபைல்ஸை அது கொடுத்தா கூட ஓப்பன் ஆகாது. சரி, அப்போ ஹைடாக இருக்க ஃபோல்டர்ஸை எப்படி அன்ஹைட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குங்க. அது ரொம்ப ஈஸியான கமெண்ட் இருக்குதான். நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி attRib/H-R-S ஃபோல்டர் நேம் கொடுத்தா போதுங்க. நீங்கள் எந்த ஃபோல்டர் ஹைட் பண்ணியிருக்கீங்களோ அது ஈஸியாக அன்ஹைட் ஆகிடும். இப்போ நான் அந்த கமெண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இம்பார்ட்டண்ட்டுங்கிற ஃபோல்டர் அன்ஹைட் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் ஃபைல்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் அப்படியே இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் ஹைட் பண்ண டவுன்லோட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை வச்சே நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஈஸியாக ஹைடும் அன்ஹைடும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கமெண்ட். நம்ம எல்லாருமே கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண நினச்சோம்னா cd ஸ்பேஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த cd ஸ்பேஸ் கமெண்ட் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா அதில் நிறைய எரர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது.
சிடி ஸ்பேஸ் கொடுத்து இப்போ சி ட்ரைவில் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணோம்னா சி செமிகாலன் பேக்ஸ்லாஷ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா கொடுக்க வேண்டியது வரும். இது ரொம்பவே கடுப்பாகக்கூடிய விஷயங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சிடி ஸ்பேஸ் கமெண்ட் கொடுக்காமையே நம்ம ஃபோல்டர் லொக்கேஷனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் எந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி மேலே அட்ரஸ் பாரில் சிஎம்டி அப்படின்னு கொடுத்தா போதும். நீங்கள் சிடி ஸ்பேஸ் கொடுக்கவே வேண்டியதில்லை. எந்த ஒரு லொக்கேஷனுக்கு போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் டைரெக்டாக ஓப்பன் ஆயிரும். அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டோட ஃபாண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்க ஃபாண்ட் கலரை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். அது நிறையா பேர்த்துக்கு தெரியாதுங்க. இதுக்கு நீங்கள் ஹெல்ப் ஸ்பேஸ் கலர் அப்படின்னு கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணி என்டர் கொடுத்தா போதும். எந்தெந்த கலர் சப்போர்ட் ஆகுன்னு அதுவே டிஸ்பிளே பண்ணும். ஆக்சுவலாக 16 கலர் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ண கலர் ஸ்பேஸ் என்ன கலருக்கு எந்த நம்பர் அசைன் ஆகிருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணி என்டர் கொடுத்தா போதும், அந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். இந்த 16 கலரில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் கமாண்ட் இன்டர்ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பென்ட்ரைவில் ஹிட்டன் ஆகிருக்க ஃபைல்ஸை எப்படி ரிகவர் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். மோஸ்ட்டாக நிறைய பேர்த்தோட பென்ட்ரைவ் ஷார்ட்கட் ஆகி தான் இருக்குங்க. இந்த ஷார்ட்கட் ஆகி ஃபைல்ஸ் எல்லாமே ஹைடாக இருக்கும். இந்த ஹைடான ஃபைல்ஸை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைவ் லொக்கேஷன் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் பென்ட்ரைவ் எஃப் ட்ரைவில் இருக்குது. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ATTRIB ஸ்பேஸ் -H-R-S டைப் பண்ணி ஸ்பேஸ் \S ஸ்பேஸ் \D இப்போ ட்ரைவ் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. என்னோடய எஃப் ட்ரைவில் இருக்குது. ஸோ நான் எஃப் கொடுக்குறேன். கேபிட்டல் எஃப் கொடுத்து செமிகாலன் // *.* கொடுத்து என்டர் கொடுத்தா போதும். நீங்கள் ஹைடாக இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இதற்காக நீங்கள் ஆன்டிவைரஸ் கூட டவுன்லோட் பண்ணாங்க அவசியம் இல்லை. இப்போது நான் கமாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஹைடாக இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே அன்ஹைடாக இருக்குது. என் பென்ட்ரைவில் முதல்ல எந்த ஒரு வைரஸும் இல்லை. அதனால் இந்த கமாண்ட் இது இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஆனாலும் நீங்கள் வைரஸ் இருக்க பென்ட்ரைவில் யூஸ் பண்ணி இந்த கமாண்ட்டை போட்டால் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவைப்படாது. கடைசியாக அந்த 5 கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ஆப் ரிவ்யூ தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.